ஹலோ ட்ரேடர்ஸ், ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 11 AM வரைக்கும் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. ஸோ நம்மள என்ட்ரி எடுக்கல. பேங்க் நிஃப்டியில் நமக்கு என்ட்ரி கிடச்சிது கரெக்டாக ஒரு 9:45 காட்டு நமக்கு ரிவர்சல் போட்டோன்னே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். என்ட்ரி கொடுத்து பார்த்திங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேண்டில் லோ அந்த 5 minutes பிரேக் பண்ணிச்சோ, லோவை பிரேக் பண்ணிச்சோ அதை வச்சுட்டு அது வந்து 1:2 கொடுத்துருந்தோம். நமக்கு டார்கெட்டே ஹிட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சேம் வீடியோ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். யூடியூப்பில் ஒரு ஃபாலோவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்துட்டு 1:2 போகிற வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்டே ஹிட் ஆகாது, 1:1 ஆர் 1:1.5 வச்சு பாருங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். எனக்குமே அது கரெக்டு வேலிடுன்னு தோணுது. பிகாஸ் 1:1 1:1.5 வச்சுருந்தாலும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரம் டுமாரோ நம்ம 1:1 வைப்போம். டார்கெட் வச்சோன்னா அது ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு 1:2 டார்கெட்டாக செட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அது 1:1 ஹிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு லாஸ் ஆகாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 30 டேஸோட எண்டில் ஹோப்ஃபுல்லி அந்த நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போமா இருக்க மாட்டோமான்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.